Hello everyone, welcome to Think Plus Win. இன்னைக்கு exercise 1.4ல second sum பார்க்கலாம். Say true or false. First subdivision, when a square number ends in 6, its square root will have 6 in the unit place. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஸ்கொயர் நம்பர் 6ல முடிஞ்சது அப்படின்னா அதோட ஸ்கொயர் ரூட் 6ல தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ட்ரூ. எப்படின்னா நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்ல, இப்போ 36 அப்படிங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர், அதோட ஸ்கொயர் ரூட் என்ன 6. ஸோ அது 6ல முடிஞ்சிருக்கு. 256ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர், அதோட ஸ்கொயர் ரூட் என்ன 16. ஸோ 6ல முடிஞ்சிருக்கு. ட்ரூ. Second, a square number will not have odd number of zeros at the end. லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம், நமக்கு ஒரு ஜீரோ வந்துச்சு, நம்பரில் ஒரு ஜீரோ வந்துச்சுன்னா ஸ்கொயரில் 2 ஜீரோ வரும், 2 ஜீரோ வந்துச்சுன்னா 4 ஜீரோஸ் வரும். இது அப்படியே டபுள் ஆகும். ஸ்கொயர் நம்பர்ஸில் ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் தான் இருக்கும், ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்காது. ஸோ இது ட்ரூ. A square number will not have odd number of zeros. odd number of zero இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரூ. Third subdivision, the number of zeros in the square of 91,000 is 9. இது வந்து false. ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னு இல்லை, இது ஜீரோஸ் மட்டும் பாருங்க. நம்பர்ஸ்ல எத்தனை ஜீரோ இருக்கோ ஸ்கொயர்ல அது அப்படியே டபுள் ஆகும். இங்க 3 ஜீரோஸ் இருக்கு, அப்படி டபுள் ஆனா 6 ஜீரோஸ் தான் வரும். இங்க 9 ஜீரோஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபால்ஸ். The square of 75 is 4925. 75 ஓட ஸ்கொயர் வந்து 4925 கேக்குறாங்க. இப்போ செக் பண்ணலாம். 75 ஸ்கொயர் என்னன்னு பார்க்கலாம். 75 into 75 எப்படி மல்டிபிள் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட்டால இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். 25 5 into 2 35 37 75 is 35 49 52. இப்போ ஆட் பண்ணிடலாம். 5625 வருது, ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 4925 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபால்ஸ். லாஸ்ட் சப்டிவிஷன், த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 இஸ் 15. 15 ஸ்கொயர் தானே 225. ஸோ இது ட்ரூ. இதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். 225க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து பார்க்கலாம். 225க்கு ரூட் எடுக்கணும். இப்போ இது சின்ன வேல்யூ தான் இருக்குது. ஸோ நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் போயிடலாம். 225 prime factorization 225 sorry prime factorization method na prime number la நம்ம divide பண்ணனும். first 5 4 time 20 5 time again 5 9 time prime numbers 3 time 3 1 time. so 5 into 5 into 3 into 3 prime factorization na ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பர் எடுத்துப்போம். 5 into 3 15. So root 225 oda value 15. True. Okay friends, thank you. Remaining sums next class la paakalam.